லீடர்ஷிப் டாப்பிக்கில் இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு சாப்டர் பற்றி உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். மென்டார் மென்டீஸ். ஒரு லீடருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு சாப்டரில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சாப்டருங்கிறது மென்டார் அண்ட் மென்டீஸ். மென்டார் அப்படிங்கிறவங்க உங்களை வழி நடத்தக்கூடியவர், ஆசான், குரு அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான் மென்டார். மென்டீஸ் அப்படிங்கிறவங்க அந்த குருவை ஃபாலோ பண்ணுறவங்க, குரு சொல்லுபடி கேட்குறவங்க. ஒரு டவுட் வரும்போது நம்ம ஒரு பர்சனை கூப்பிட்டு கேட்போம், அந்த பர்சன் யாரு அப்படிங்கிறவங்க தான் உங்களோட மென்டார். நம்ம யாரு கேட்கணும்னு நினைக்கிறோம்ல, நம்ம மென்டி. ஸோ நம்ம யாரை ஃபாலோ பண்ண போகிறோம், யார்கிட்ட சஜஷன் கேட்க போகிறோம், யார் ரைட் பர்சன் முடிவு பண்ணுறது தான் மென்டி. சரி, மென்டார் அப்படிங்கிறவங்களோட பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மென்டிக்கு கைட் பண்ணுறது தான். மென்டியை எப்படி கைட் பண்ணுறது, எப்படி வேலையில் இம்ப்ரூவ் ஆகுறது, கேரியரில் எப்படி அடுத்த ப்ரொமோஷன் வாங்குறது, மேனேஜ்மெண்ட்டுக்கு நம்பிக்கையை எப்படி வேலை செய்கிறது, மேனேஜ்மெண்ட்டோட எக்ஸ்பெக்டேஷனுக்கு எப்படி நம்மளை ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நம்மளோட ஜூனியர் லெவல் பீப்புளுக்கு சொல்லி கொடுக்குறவங்க தான் மென்டார். இந்த மென்டாருங்கிறவங்க 80 இயர்ஸ் ஏஜ் உள்ளவங்களாம் கூட இருக்கலாம், இல்லை மோர் தென் தட்டாக இருக்கலாம், ஒரு 60 இயர்ஸ் இருக்கலாம், ஒரு 70 இயர்ஸாக இருக்கலாம். ஆனால் ஏஜில் எக்ஸ்பீரியன்ஸாக இருப்பாங்க, அந்த ஃபீல்டில் சக்ஸஸாக இருக்கிறவங்க, நல்லா ஜெனூனாக ஹானஸ்டாக சொல்லி கொடுக்குறவங்களா இருப்பாங்க. அவங்க தான் மென்டார். மென்டிங்கிறவங்க ஒரு 20 வயசு பர்சனாக இருப்பாங்க, இல்லை லெஸ் தென் ஏஜாக இருப்பாங்க, அந்த ஜாப்புக்கு ஃப்ரெஷராக இருப்பாங்க, கேரியரில் க்ரோத் ஆகும்னு நினைப்பாங்க, ஃபாஸ்டாக க்ரோத் ஆகும்னு நினைப்பாங்க, க்ரோத் மைண்ட் செட்டோட லேர்னிங் மோடில் இருப்பாங்க. இவங்க தான் மென்டி. மென்டாரை செலக்ட் பண்ணுறதுங்கிறது ஒரு அற்புதமான ப்ராசஸ். மென்டார் தனக்கு ஒரு மென்டியை செலக்ட் பண்ணுறதுங்கிறது ஒரு அற்புதமான ப்ராசஸ். மென்டார் மென்டி ரிலேஷன்ஷிப்பில் ரெண்டு பேருக்குமே வின் வின் ப்ராசஸ் பெனிஃபிட்ஸ் இருக்கு. மென்டாருக்கும் அவரோட நாலேஜை ரெஃப்ரெஷ்மெண்ட் பண்ணிக்கிறதுக்கு மென்டி கொஸ்டின்ஸ், டவுட் எல்லாமே கேட்பாங்க. மென்டி தான் 20 வருஷத்துல கிடைக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணாம 20 வருஷத்துல எக்ஸ்பீரியன்ஸ்ல அவர் என்ன மென்டார் கத்துக்கிட்டாரோ அந்த தப்ப, அந்த மிஸ்டேக்ஸை நம்ம பண்ணாம எப்படி நம்ம கேரியரை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் மென்டியோட பெனிஃபிட். அப்போ மென்டார் என்ன பண்றாரு, தன்னோட 80 வருஷம் 20 வருஷம் அனுபவத்தை 80 இயர்ஸ்ல இருக்கவங்க நமக்கு ஷேர் பண்றது, அவங்க எக்ஸ்பீரியன்ஸை நமக்கு சொல்லி கொடுக்கறது, அது மூலமா அவங்களோட ஜெனுனஸ், ஹானஸ்ட், மைண்ட்ஃபுல்னஸ் இம்ப்ரூவ் ஆகும். ரெண்டு பேருமே நல்ல ரிலேஷன்ஷிப்ல மெயின்டைன் பண்றாங்க. மென்டார் மென்டி ரிலேஷன்ஷிப் அப்படிங்கும்போது ரெண்டு பேரோட டைமும் வேல்யூபிளா இருக்கும். அன்வான்ட் திங்ஸ் பேச மாட்டாங்க, அன்வான்ட் சாட்டிங் இருக்காது. மென்டி மென்டரை தேடி போய் தான் கத்துக்கிறாங்க அப்படிங்கும்போது மென்டியோட கேரியர் நல்லா இருக்கும். மென்டர் தனக்கு ரைட் மென்டியான்னு செக் பண்ணி தான் செலக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களோட இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸை, பர்சனல் ஃபீட்பேக்கை ஓப்பனாக சொல்லி கொடுப்பாங்க. மென்டாரை மென்டி செலக்ட் பண்ணும்போது கேரியரில் ஒரு மென்டாரை செலக்ட் பண்ணுவாங்க, பர்சனல் லைஃப்பில் ஒரு மென்டார் இருப்பாங்க, வேற ஒரு ஒர்க்ல பண்றாங்க அப்படிங்கும்போது அதுக்கு வேறொரு மென்டார் இருக்கலாம். ஸோ மென்டார் நிறைய ஃபீல்ட்ல எக்ஸ்பர்டைஸா இருப்பாங்க, சீனியரா இருப்பாங்க. அவங்களோட நாலேஜ் எக்ஸ்பீரியன்ஸை கேட்டு நம்ம பண்றதுங்கிறது மென்டியோட புத்திசாலித்தனம். அவங்க இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸை, 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸை, 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸை, 40 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸை நம்மளோட ஷேர் பண்றதுங்கிறது மென்டிக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வரமா தான் நம்ம பார்க்கணும். மென்டி ரொம்ப கிளவரா மென்டரோட டைமுக்கு நம்மளோட ஷெட்யூலை ஒதுக்கி அவங்களோட பயணிக்கிற அந்த 1 ஹவரோ, அரை மணி நேரமோ, இல்லை ஒரு 10 நிமிஷமோ அவங்க வாழ்க்கையே திருப்பி போடும்.
வாழ்க்கையோட எதிர்காலமே மாற்றும், வாழ்க்கையோட growth ரேட்டே மாற்றும், வாழ்க்கையோட சக்சஸ் ரேட்டே மாற்றும். அவங்க தோல்வி எல்லாம் வெற்றியா மாற்றி கொடுக்கும். அதுதான் மென்டிக்கு மென்டர் மூலமாக கிடைக்கக்கூடிய பெனிஃபிட். மென்டர் அந்த மென்டியை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ஷேர் பண்ணுறது மூலமாக அவங்க பயணத்தில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேரிங் தி நாலேஜ் பண்ணுறதுனால அவங்க இன்னும் ஒரு கிரேட் லீடராகவும் அதர் வெர்ஷனுக்கும் அவங்களும் அப்டேட் ஆகி அடுத்த லெவலுக்கு அவங்க மூவ் ஆவாங்க. அதனால தான் எப்பவுமே ஒரு விஷயத்தை நம்ம படித்ததை அடுத்தவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்குறோம் அப்படிங்கும்போது ஷேரிங் தி நாலேஜ் அப்படிங்கும்போது நம்ம ஒரு கிரேட் லீடராகவும் நம்மளை மேனேஜ்மெண்ட்டில் வேற லெவலுக்கும் நம்மளை ப்ரொமோட் பண்ணி கொண்டு போவாங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். மென்டி தன்னோட 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி அதுக்கப்புறம் கற்றுக்கிறத, நம்ம ஃபெயிலியர்லேருந்து கற்றுக்கிறத சக்ஸஸாக மாற்றும் போது அடுத்த 5 வருஷம் 6 வருஷம் ஆயிடும். அப்போ நம்மளோட 10 வருஷம் 5 வருஷம் நம்ம பண்ண வாழ்க்கையில் வேஸ்ட் ஆயிடும். அதே ரைட் மென்டரை பிடிச்சி, சார் எனக்கு இதை சொல்லி கொடுங்க, நான் அடுத்த லெவலுக்கு ப்ரொமோஷன் ஆகணும், மேனேஜ்மெண்ட்டில் நல்ல ஒரு இன்க்ரிமெண்ட் வாங்கணும், ஒரு டெஸ்டினேஷன் இந்த டார்கெட் பண்ணியிருக்கேன் மேனேஜ்மெண்ட்டில், எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி நம்ம அவங்களோட போய் சரணடையும் போது அவங்க நம்மளோட ரிலையபிலிட்டி, நம்ம growth மைண்ட் செட், லேர்னிங் மோடு, அக்கௌண்டபிலிட்டி, நம்ம ரெஸ்பான்ஸ் நடந்துக்கிறது, ரெஸ்பெக்ட், இதெல்லாம் ட்ரூத்ஃபுல்னஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு அவங்க நம்மளோட பேட்டர்னேஜ் பண்ணிட்டு நமக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அப்போ மென்டி நாம் சூஸ் பண்ணுற மென்டார் எப்படிப்பட்டவர்னு செலக்ட் பண்ணுறதுக்கு மென்டிக்கு வேணும். எல்லா மென்டாரும் எல்லா சீனியரும் ரைட் மென்டார் கிடையாது, நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். எல்லா சீனியரும் நமக்கு சப்போர்ட்டர் கிடையாது. நம்மோட சேட் பண்ணுறவங்க, ஃபன் பண்ணுறவங்க, இவங்க எல்லாருமே மென்டார் கிடையாது. நம்ம எந்த ஃபீல்டில் சக்ஸஸ் ஆகிறோமோ அந்த ஃபீல்டில் அங்கே எக்ஸ்பர்டைஸாக இருக்கக்கூடிய ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு சீனியரை நம்ம பிடிச்சி அவங்களோட நம்ம சரணடைஞ்சு அவங்களோட பயணிக்கிறதுங்கிறது தான் அவங்க தான் ரைட் மென்டார். ஒரு ஃபீல்டில் 20 வருஷமாக ஃபெயிலியராக இருக்காங்க, அன்வான்ட் காசிப் பேசுகிறாங்க, ஃபெயிலியர் ஸ்டோரியை சொல்லிட்டு இருக்கிறாங்க, அவங்களோட நம்ம போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற போது அவங்க மென்டாரே கிடையாது. ஸோ மென்டி இந்த இடத்துல தான் மிஸ்டேக் பண்ணிடுவாங்க. ஸோ அப்போ அந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. யார் ஃப்ரெண்டு யார் வெல்விசரு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். மென்டார் எக்காரணம் கொண்டு மென்டியோட மைனஸ் சொல்றதுக்கு தயங்கவே மாட்டாங்க. ஓப்பனாக அவங்களோட ஃபீட்பேக்கை, நெகட்டிவ் ஃபீட்பேக்கை மென்டிக்கு கொடுப்பாங்க. மென்டார் எப்பவுமே அக்ரெசிவாக பேச மாட்டாங்க, அசட்டிவாக உங்களுக்கு ஃபீட்பேக் கொடுப்பாங்க. ரைட் டைமில் நீங்கள் போய் அவங்கள ஃபீட்பேக் கேட்கும்போது ரைட் டைமில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்களோட இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸை ஹைட் பண்ணாமல் எங்கே நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லி கொடுப்பாங்க. ஸோ இப்போ மென்டிக்கு தான் மோர் பெனிஃபிட் இருக்குது. மோஸ்ட் பெனிஃபிட் மென்டிக்கு இருக்கிறனால மென்டியாக இருக்கக்கூடியவங்க 20 வயசில் இருக்கவங்க, 21 வயசு இருக்கிறவங்க, ஒரு ஆஃபீஸில் ஒரு ஜூனியர் லெவல் ஆஃப் பொசிஷனில் இருக்கக்கூடியவங்க நல்ல மென்டாரை செலக்ட் பண்ணுறதுல கிவ் த மோர் இம்பார்ட்டன்ட் இந்த ஒர்க்கிங் பிளேஸில், நம் டீமில், நம்ம டிபார்ட்மெண்ட்டில், நம்ம ஆர்கனைசேஷனில் யாரை மென்டாராக எடுத்து நம்ம ஒர்க் பண்ணுறோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்கில். நம்ம யாராவது ஒருத்தரை ஃபாலோ பண்ணுறோம், அவங்களோட ஜெராக்ஸாக நம்ம இருக்க சொல்லலை, அவங்களோட டூப்ளிகேஷனாக சொல்ல, அவங்க இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸில் எங்கெல்லாம் அவங்க ஃபெயிலியர் ஆனாங்க, எப்படியெல்லாம் தன்னை க்ரோ பண்ணிக்கிட்டாங்க, நம்ம எப்படி நம்மளை க்ரோ பண்ணிக்கிட்டோம்னா நம்ம அடுத்த அளவுக்கு போவோங்கன்னு கற்றுக்கிறதுக்காக தான் அவங்களோட நம்ம பயணிக்கிறோங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். மென்டி எப்பவுமே 20 வயசு இருக்காங்க, மென்டார் 60 வயசு இருப்பாங்க. பர்சனல் லைஃப்பில் ஒரு மென்டார் இருப்பாங்க, ஆஃபீஸில் ஒரு மென்டார் இருப்பாங்க, கேரியரில் அடுத்த லெவல் போகிறதுக்கு ஒரு மென்டார் இருப்பாங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஏரியாவில் படிப்பில் ஒரு மென்டார் இருப்பாங்க. ஸோ இந்த மாரி இருக்கக்கூடியவங்களை சீனியர் லெவலில் இருக்கவங்கள நம்ம செலக்ட் பண்ணி அவங்களோட நம்ம பயணிக்கிறதும் அவங்களோடு கற்றுக்கிறதுங்கிறது தான் மென்டார் மென்டியோட ரிலேஷன்ஷிப். மென்டாரை நம்ம ஒர்க்கிங் ஏரியாவில் சூஸ் பண்ணி அவங்களோட காம்படிட் பண்ணி அவங்களோட ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கிறது மிகப்பெரிய புத்திசாலித்தனமான ஒரு ஸ்கில். அதனால மென்டார் மென்டி ரிலேஷன்ஷிப் ரொம்ப முக்கியமானது, ரொம்ப புனிதத்தன்மையோடு தான் இருக்கும். மென்டார் எனிதிங் அன்எக்ஸ்பெக்டடா
எனி ரிட்டர்ன்ஸை எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு டீச் பண்ண மாட்டாங்க. மென்டார் ட்ரூலி ஹானஸ்டா எஸ் அ கிரேட் லீடரா அவங்க மென்டிக்கு சொல்லி தருவாங்க. மென்டி அதை ட்ரூத்ஃபுல்லா ஒவ்வொரு செகண்டும் வேஸ்ட் பண்ணாம அதை லேர்ன் பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி சக்சஸ் ஆகி அந்த ஃபீட்பேக் அவங்களுக்கு உடனே தருவாங்க. மென்டார் ஒவ்வொரு டைமும் ரைட் கைட்னஸை நெகட்டிவ் ஃபீட்பேக்கை ஓப்பனாக மென்டி கொடுப்பாங்க. ஸோ இதை நீங்கள் லேர்ன் பண்ணிக்கோங்க. அப்போ மென்டார் மென்டியோட பெனிஃபிட்டு ரொம்ப முக்கியம். நம்ம ஒர்க்கிங் ஏரியாவில் மென்டாரை செலக்ட் பண்ணுறது நமக்கு ரொம்ப முக்கியம். நம்ம சில பேருக்கு மென்டாராக இருக்கிறதுங்கிறதும் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம செகண்டரி லைன் நமக்கு கீழே இருக்க டவுன் லைனுக்கு நம்ம மென்டரா மாறும்போது அவங்க நமக்கு குட் செகண்டரி லைனாக வருவாங்க, நம்மளை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுவாங்க. செல்ஃப் ரீப்ளேஸ்மெண்ட் நம்ம பண்றதுக்கு இந்த மென்டார் மென்டி ப்ரோக்ராம் ரொம்ப முக்கியமான ஒரு ப்ரோக்ராம். நம்மளை ஒர்க்கிங் ஏரியால ரீப்ளேஸ் பண்றோம் அப்படின்னா தான் நமக்கு ரைட் மென்டி கிடைச்ச போது தான் நம்ம ரீப்ளேஸ் ஆகும். அவங்க வேக வேகமாக நம்ம ஒர்க்கை கத்துக்கிறது மூலமா நம்மளை செல்ஃபா நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி அடுத்த வருஷனுக்கு போயிடலாம். ஒரு வருஷம் நம்ம செஞ்ச வேலையை திரும்ப அடுத்த வருஷம் நம்ம வேலை செய்யக்கூடாது. அதுல கீ ஒர்க் மட்டும் நம்ம ரிப்போர்ட்டிங் கையில வச்சுட்டு மீதி இருக்க ஒர்க்கை ரைட் மென்டியை செலக்ட் பண்ணி செகண்டரி லைனை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு நம்ம புது ஒர்க்கு புது ஆர்கனைசேஷனோட புது ரோல் வேல்யூ என்னன்னு பார்த்து ஆர்கனைசேஷன்ல அந்த புது ஒர்க் எடுத்து பண்ணி நம்ம ரோல் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ண பார்க்கணும். இதுக்கு தான் மென்டார் மென்டி ப்ரோக்ராம் ரொம்ப முக்கியமான ஒரு லீடர்ஷிப் ஸ்கில்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு ப்ரோக்ராம். மென்டி எப்பவுமே ஹானஸ்டா ட்ரூத்ஃபுல்லா தம் ஃபெயிலியரை ஓப்பனா டிரான்ஸ்பரன்சியா மென்டரோட ஷேர் பண்றதுக்கு புத்திசாலித்தனமாய் இருக்கணும். ஸோ அதுதான் வாழ்க்கையில அவங்களுக்கு கொடுக்கும் பெனிஃபிட். பார்த்தீங்கன்னா மென்டிக்கு தான் அதிகம், மென்டாருக்கு கம்மி. ஸோ அதனால இதை நோட் பண்ணிக்கோங்க. மென்டார் மென்டி ப்ரோக்ராம் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ரோக்ராம் இன் த லீடர்ஷிப் ஸ்கில். தேங்க்யூ ஆல்.